வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை உத்தமபுத்திரன். வாங்க கதையை தொடரலாம். இப்படி தனக்கும் இந்த நாட்டு மன்னனுக்கும் மனம் பேசுற எண்ணத்தோட ராணி அமுதாவை அரண்மனைக்கு வர சொல்லி இருக்காங்கிற விஷயம் தெரியாம அமுதவல்லியும் ராஜாத்தியும் தங்களுக்காக காத்திருக்கிற பார்த்திபனையும் பொன்னனையும் பார்க்க போறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுல இருந்து கிளம்ப போற சமயம் அவங்க அப்பா அங்க வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கிற 2 பேரையும் பார்த்து எங்கம்மா புறப்படுறீங்கன்னு கேக்குறாரு. உலாவ புறப்படுறோம்பான அமுதா சொல்ல, அதுக்கு ஜெயசீலர், இன்னைக்கு நீங்க உழவ போக முடியாதம்மா, இன்னைக்கு உன்னை மகாராணியார் அவங்களோட அந்தப்புறத்துக்கு கூட்டிட்டு வர சொல்லி இருக்காங்கன்னு சொல்ல, என்னையா எதுக்கு பான அமுதா குழப்பத்தோட கேக்குறாங்க. உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு அமைச்சர் சொல்ல, அதுக்கு ராஜாத்தி, இன்னைக்குதான் பார்க்கணுமா, நாளைக்கு பார்க்க கூடாதான்னு கேட்க, அதுக்கு அமைச்சர், அப்படி சொல்லக்கூடாதுமா, பெரிய இடத்து கட்டல, வாமான்னு சொல்ல, தந்தையோட வார்த்தையை மறுக்க முடியாம அமுதவல்லியும் போறாங்க. நீ முதல்ல போ, நான் பின்னாடி வர்றேன்னு அமுதாக்கு ராஜாத்தி செய்கை காட்ட, அமைச்சர் அமுதாவை மட்டும் கூட்டிட்டு போறார். அமைச்சரும் அமுதவல்லியும் ராணியோட அந்தப்புறத்துக்கு போக ராணி அவங்கள வரவேற்கிறாங்க. அமுதாவை ராணிக்கு அமைச்சர் அறிமுகப்படுத்த அமுதா ராணியோட காலில் விழுந்து வணங்குறாங்க. நல்ல கணவன் உனக்கு வாச்சு, நீ சிரஞ்சீவியா வாழணும்னு ஆசி வழங்குறாங்க ராணி. அப்ப அங்க விக்ரமன் நாகநாதனோட வர்றார். அம்மாவுக்கு வணக்கம் சொன்ன விக்ரமனோட பார்வை அமுதா மேல பாயுது. இப்படி திடுதப்புன்னு விக்ரமன் அங்க வந்ததும் அவர் இப்படி தன்னை பாக்குறதும் அமுதாவுக்கு சுத்தமா பிடிக்கல. விக்ரமன் கிட்ட அமுதாவை அறிமுகப்படுத்துறாங்க ராணி. அடுத்து பெண் பார்க்கும் படலம் மாதிரி அமுதாவுக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு கேட்க, ஓரளவுக்கு ஆட தெரியும்னு அமைச்சர் சொல்றார். எனக்கு நாட்டியம்னா ரொம்ப பிடிக்கும்னு விக்ரமன் அமுதா பக்கத்துல வர அவர் அமுதா முறைக்கிறாங்க. உடனே விக்ரமன் இல்லையா மாமான்னு அவரை துணைக்கு கூப்பிட, அதுக்கென்ன ஆட சொன்னா போச்சுன்னு அமைச்சர்கிட்ட அமுதாவை ஆட சொல்றார் நாகநாதன். ஆட அமுதா தயங்க, ராணியும் அமுதாவை கேட்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அமுதா நிக்க, அவங்க அப்பா அமுதா கிட்ட ராணி முன்னாடி ஆடுறது பெரிய பாக்கியம், ஆடுமான்னு சொல்றார். அதுக்கு மேல மறுக்க முடியாம ஆட ஒத்துக்கிறாங்க அமுதா. ஆனா அவங்க அப்பா கிட்ட அவங்க கூட ஆடுறதுக்கு ராஜாத்தியையும் வர சொல்றாங்க. என்னமோ இதுதான் முதல் முறையா அமுதாவை பாக்குற மாதிரி விக்ரமன் கிட்ட பெண் எப்படின்னு நாகநாதன் கேட்க, விக்ரமனுக்கு சொல்லவா வேணும், மகனுக்கு இப்படி ஒரு நல்ல பெண்ணை பிடிச்சதுல மகாராணிக்கும் பயங்கர சந்தோஷம். எல்லாரும் கேட்டதுக்கு என்னங்க அமுதாவும் ராஜாத்தியும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறாங்க. அவங்க ஆட்டத்தை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். மகனுக்கும் பொண்ணை பிடிச்சிட்டதால அமுதாவை அவங்க கூட அந்த அரண்மனையிலே தங்க சொல்லிடுறாங்க ராணி. அதே சமயம் பார்த்திபனும் பொன்னனும் அமுதாவுக்காகவும் ராஜாத்திக்காகவும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா ஆடி முடிஞ்சு ராஜாத்தி பார்த்திபன் காத்திருக்கிற இடத்துக்கு வராங்க. ராஜாத்தி மட்டும் வந்திருக்கிறத பார்த்து அமுதா வரலையான்னு பார்த்திபன் கேட்க, இல்லங்க, மகாராணியார் அமுதாவை அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க, இனிமே வெளியில வரவே மாட்டாங்கன்னு சொல்ல, அதை கேட்ட பார்த்திபனுக்கு பயங்கர ஏமாற்றமாயிடுது. அப்படின்னா இனிமே நான் அமுதாவை பார்க்கவே முடியாதான்னு பார்த்திபன் கேட்க, நீங்க அவங்கள பார்க்கணும்னா யாருக்கும் தெரியாம அரண்மனை அந்தப்புறத்துல தான் பார்க்க முடியும், இதை சொல்லிட்டு போகதான் நான் வந்தேன், நான் வர்றேன்னு சொல்லிட்டு ராஜாத்தி போயிடுறாங்க. பார்த்திபன் பொன்னன் கிட்ட நாளைக்கு அரண்மனைக்கே போய் அமுதாவை சந்திக்க முடிவு பண்ணிட்டேன்னு சொல்ல, அதுக்கு பொன்னன் அங்க யாராவது ஒரே அமுக்கிட்டாங்கனான்னு சொல்ல, அதுக்கு பார்த்திபன் வாள் இருக்குது, வைரம் பாஞ்ச தோல் இருக்குதுன்னு உறுதியா சொல்லிடுறார். பார்த்திபனும் பொன்னனும் குதிரையில அரண்மனை கோட்டை சுவர் பக்கத்துல வர்றாங்க. மதில் சுவரோட உயரத்தை பார்த்த பொன்னன் மலைச்ச போதும் கொஞ்சமும் தளராம பார்த்திபன் தான் கொண்டு வந்திருந்த கயிறை அந்த கோட்டை மேல வீச அது ஒரு கல்லுல மாட்டிக்குது. அந்த கயிறு வழியா பார்த்திபன் மதில் மேல ஏறிடுறார். மதில் மேல ஏறி கோட்டைக்குள்ள போனதும் பொன்னனுக்கு பார்த்திபன் கை காட்ட பொன்னன் குதிரைகளை இழுத்துட்டு போயிடுறார். அந்த கோட்டை சுவர்ல ஏறி அங்க இருந்த ஒரு கொடி மூலமா அரண்மனை அந்தப்புறத்துக்கு, அதுவும் கரெக்டா அமுதா இருக்கிற ரூமுக்கே போயிடுறார் பார்த்திபன். அமுதா அவங்க ரூம்ல வீணை வாசிச்சுக்கிட்டு இருக்க அங்க பார்த்திபனை பார்த்ததும் அவங்களுக்கு அவங்க கண்ணையே நம்ப முடியல. நம்ப முடியாம நீங்கன்னு கேட்க, ஆமா அமுதா நானே தான்னு சொல்லிட்டு அறைக்குள்ள போறார் பார்த்திபன். அத்தான்னு அமுதா ஆசையோட கூப்பிட, நேத்து சாயந்தரம் உனக்காக காத்திருந்தேன், நீ வராம போனதுல எனக்கு ரொம்ப ஏமாற்றம் ஆயிடுச்சுன்னு பார்த்திபன் சொல்ல, உங்களை சந்திக்க முடியாதபடி சூழ்நிலை என்னை தடுத்துடுச்சு, அதனால நான் பட்ட கஷ்டம் எவ்வளவு தெரியுமான்னு அவங்க கவலையோட சொல்றாங்க. அமுதா, உன்னோட தோழி மூலமா எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன், உன்னை பார்த்தே ஆகணுங்கிற தனியாத ஆசை என்னை காவலையும் மீறி இங்க இழுத்து வந்துடுச்சுன்னு சொல்ல, அமுதா ரொம்ப பதட்டத்தோட, யாராவது உங்களை பார்த்துட்டாங்கன்னா உங்களுக்கு தானே ஆபத்துன்னு சொல்ல, அதை கேட்டு சிரிச்சிட்டு, இல்ல பாக்குறவங்களுக்கு தான் ஆபத்துன்னு சொல்றார் பார்த்திபன். அப்ப திடீர்னு அமுதாவோட ரூம் கதவு தட்டப்பட அமுதா அவசரமா யாரோ வர்றாங்க, நீங்க போயிடுங்கன்னு பார்த்திபனை அவசரப்படுத்துறாங்க. போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு முதல் ஜாமத்துல மறுபடியும் நான் வருவேன்னு பார்த்திபன் சொல்ல, உங்களுக்காக வழி மேல விழி வச்சு காத்திருப்பேன்னு அமுதா சொல்றாங்க. திரும்ப கதவு தட்டப்பட பார்த்திபன் வந்த கொடி மூலமாவே திரும்பி மதிலுக்கு போயிடுறார். மதில்ல இருந்து கயிறு வழியா கீழே இறங்கிடுறார். அமுதாவோட ரூமுக்கு வந்தது வேற யாரும் இல்ல, மகாராணி தான். அமுதா கிட்ட அவங்க கல்யாண விஷயம் பேச வந்திருக்காங்க ராணி.
இந்த கல்யாணத்துல இருந்து அவங்க எப்படி தப்பிப்பாங்க தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.